சென்னையில ரொம்ப ஃபேமஸான அந்த ரத்னா கேஃப் வந்து 70s அண்ட் 80s கிட்ஸ்க்கு ரொம்பவே எமோஷனல் சொல்லணும். ஆமா. இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்க்குலாம் இத பத்தி தெரியுமான்னு தெரியாது. ஜஸ்ட் ரத்னா கேஃபேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த ரத்னா கேஃபேக்கு இருந்த மவுஸ் வந்து சென்னையில வேற எந்த கேஃபேக்குமே கிடையாது. நம்ம சந்திரா சஞ்சரிப்பட்டி சேனல்ல ஃபர்ஸ்ட் ஃபுட் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணது நம்ம சென்னை ரத்னா கேஃபேல தான். இப்போ நீங்க 70s அண்ட் 80s டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கேஃபேக்கு முன்னாடி ஒரு கியூவே நிக்கும். அந்த அளவுக்கு இந்த கேஃபே நம்ம சென்னையே திரும்பி பார்க்க வச்சதுன்னு சொல்லணும். இங்க வந்து எவ்வளவுதான் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் இங்க கிடைக்கக்கூடிய இந்த சாம்பாருக்காகவே வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ்ன்னு சொல்லணும். அப்படியே ஜார் முழுக்க சாம்பார் எடுத்து வந்து வச்சிடுவாங்க. அதுக்காகவே ஒரு இட்லி வாங்கினாலும் சாம்பாரை குடிக்கிறதுக்குன்னே இங்க மக்கள் வருவாங்க. நாட் ஓன்லி ஃப்ரம் அதர் ஸ்டேட், நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து டூருக்கு வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்னா கேஃப் ஸ்பாட்டை விசிட் பண்ணாம அவங்க டூர் வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது. அப்படி இருந்த இந்த ரத்னா கேஃப் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்ல. ஆனஸ்டான நான் ரிவ்யூ சொல்றேன். இப்ப கூட்டமும் சரியா இல்ல. நம்ம வீடியோவை பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து இங்க ட்ரை பண்ணது பாத்தீங்கன்னா போண்டா, அதுக்கப்புறம் பஜ்ஜி, காஃபி. ஸோ டேஸ்ட் சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆனா எங்க பெரியம்மா எங்க அம்மாவெல்லாம் கேட்டப்போ முன்ன மாதிரி டேஸ்ட் இல்ல, சாம்பாருமே கொஞ்சம் ஓகேவா தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாம்பார் டிஃப்ரெண்டாவே இருந்தது. ஸோ நான் ஆனஸ்ட் ரிவ்யூ தான் சொல்றேன். எங்க பெரியம்மா வந்து சொல்லியிருந்தாங்க முன்ன மாதிரி இல்ல இப்போ அப்படின்னு சொல்லி. அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணியே சொன்னாங்க. பட் அந்த டைம்ல அவங்க வந்த மெமரிஸ் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த சாம்பார் வடையை ட்ரை பண்ணோம். இது நிஜமாவும் சூப்பரா இருந்துச்சு. அவங்க வந்து இதுக்கு ஒரு 70% ரேட்டிங் கொடுத்தாங்க. மத்ததுக்குலாம் ஒரு 30 அவ்வளவுதான். ஃபைனலா நாங்க வந்து ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணோம். இது நிஜமா சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு 80% அவங்க கொடுத்தாங்க. பட் அவங்க வந்து ஆல்ரெடி இந்த ரத்னா கேஃபேவோட மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. நான் வந்து ரீல்ஸோட ரிலேட்டபிள கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ நாங்க அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு என்ன பண்ணோம், டைரக்டா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சந்திரா சஞ்சரிப்பட்டி தி டேஸ்ட் ஆஃப் சென்னை. இந்த சேனல்ல நம்ம அஞ்சரைப்பேட்டி முறையில குக்கிங் வீடியோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம செகண்ட் ஸ்டெப்பா நான் டெம்பிள் vlogs கவர் பண்ணிட்டு இருக்கேன். தேர்ட் ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் vlog இப்போ இந்த வீடியோல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு நீங்க உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.